பேபிக்கு ஒரு ஃபுட் ரெசிபி பார்த்துடலாம். பல்லு இல்லாத குழந்தைங்க கூட சாப்பிடலாம். இப்போ குட்டி பட்டாணிக்கு தான் செய்ய போகிறோம். தோசை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் குட்டி பட்டாணிக்கு ஃபர்ஸ்ட் டைம். ராகி இருக்குன்னா எப்போவுமே கூலே செய்யாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்தி வெர்ஷனாக தோசை செஞ்சு பாருங்க. நான் என்ன விஹானுக்கு கொடுக்குறேன்றது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எதுவுமே என்னோட ஓன் ரெசிபி கிடையாது. ஒரு மிக்சரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளாரு, 2 டேபிள் ஸ்பூன் ராகி ஃப்ளாரு, ஒரு ஹாஃப் ஆப்பிள் போட்டுக்கணும். நான் வந்து வீட்டில் அரைச்ச ராகி ஃப்ளார் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரவுட்டட் ராகி இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து அது காலி ஆயிடுச்சு, அதனால இந்த ராகி ஃப்ளார் போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு தோசை தவாவில் வந்து நெய் ஊற்றி நீங்கள் வந்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். வேஃபல் மேக்கர் இருந்தால் கூட வேஃபல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து கையிலே நசுக்கி நசுக்கி ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றும் போது நம்ம ரொம்ப ரோஸ்ட் மாதிரி ஊற்றிடாதீங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளேட் வந்து விஹானுக்காக நாங்கள் டிமார்ட்டில் வாங்கினோம். இவன் பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினா இந்த பிளேட்டில். சரி இந்த பிளேட்டை பார்த்தா சாப்பிடுவான்னு சொல்லி வாங்கினோம். பாருங்க சூப்பராக குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ பார்த்து விஹானை வந்து படுக்க வச்சு சாப்பாடு ஊட்ட வேணாம் நிறைய பேர் சொல்றீங்க. இப்போதான் அவன் உட்காரவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் கொடுத்து உட்கார வைக்கிறேன். இந்த பீன் பேக்ல நம்ம மடியில கீழே அந்த மாதிரி இப்போதான் உட்கார வைக்கவே ட்ரை பண்றேன். இன்னைக்கு தோசையில எடுத்து சாப்பிடவே ட்ரை பண்ணிட்டான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. பாய், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.